السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இந்த பதிவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த பதிவினுடைய தலைப்பு தயம்மும் செய்கின்ற முறைகளை பற்றியதாகும். தயம்மும் என்ற அரபி சொல்லிற்கு ஒன்றை நாடுவது அல்லது ஒன்றை தேடுவது என்ற பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு இலகுவான ஒரு மார்க்கமாகும். அது யாரையும் அதன் சக்திக்கு மீறி நிர்பந்திக்காது. எனவே இந்த அடிப்படையிலே இஸ்லாத்திலே மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் இந்த தொழுகையாக இருக்கின்றது. எனவே தொழுகை நிறைவேறுவதற்கு கட்டாயம் உது தேவையாக இருக்கின்றன. எனவே உது இல்லை என்றால் தொழுகை நிறைவேறாது. சில சந்தர்ப்பங்களிலே, அதாவது தண்ணீரை பாவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலே உது செய்வதற்கு பகரமாக தயம்மும் என்ற இபாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். ஒருவர் நோயாளியாக இருக்கிறார், அவருக்கு தண்ணீர் பாவிப்பதன் மூலமாக நோய் அதிகரித்துவிடும் என்ற பயம் ஏற்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் அவருக்கு தயம்மும் என்ற இபாதத்தை தயம்மம் செய்து தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கின்றன. அதே போன்று இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லது பிரயாணியாக இருக்கிறார், பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்திலே தண்ணீர் இருக்கிறது, குடிப்பதற்கு மாத்திரமே தண்ணீர் இருக்கிறது. எனவே அந்த தண்ணீரை கொண்டு உது செய்து விட்டால் தண்ணீர் முடிந்துவிடும் என்ற அச்சம் ஏற்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு என்ன செய்யலாம்? தயம்மம் செய்து தொழ முடியும். எனவே சகோதரர்களே, இவ்வாறான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது அவருக்கு தயம்மம் செய்து தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 2 இடங்களிலே தயம்மம் செய்கின்ற விடயங்களை பற்றி அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதில் முதலாவது சூரத்துல் அன்ஆம் 6வது வசனத்திலும் சூரத்துல் மாஇதா 43வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா எமக்கு இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த அடிப்படையிலே சூரத்துல் மாஇதா 43வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் போதையிலே இருக்குகின்ற போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு அதே வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வ இன் குன்தும் மர்தா அவ் அலா ஸஃபரின் அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயிதி அவ் லாமஸ்துமுன் நிஸாஅ ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா ஃபம்ஸஹு பிஉஜூஹிக்கும் வ ஐதீக்கும் இன்னல்லாஹ கான அஃபுவன் கஃபூரா. அல்லாஹு தஆலா அதே தொடர் வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது அல்லாஹு தஆலா அதில் என்ன சொல்லுகிறான்? வ இன் குன்தும் மர்தா, நீங்கள் நோயாளியாகவோ அல்லது அவ் அலா ஸஃபரின் பிரயாணியாகவோ அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித், மலஜலம் கழித்தோ அவ் லாமஸ்துமுன் நிஸாஅ, பெண்களை தீண்டியோ இருந்து ஃபலம் தஜிது மாஅன், சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, தூய்மையான மண்ணை கொண்டு நீங்கள் தயம்மும் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மேற்கூறப்பட்ட காரியங்கள் ஏற்படுகின்ற போது, அதாவது நோயாளியாக இருக்கிறார், தண்ணீர் பாவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எனவே இவருக்கு தயம்மம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. அதே போன்று ஒருவர் பிரயாணியாக இருக்கிறார், தண்ணீர் பெற்றுக்கொள்ளவில்லை, எனவே அவருக்கு தயம்மம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. அதே போன்று ஒருவர் மலஜலம் கழித்து விட்டு வந்திருக்கிறார், எனவே தண்ணீரை பாவித்து சுத்தம் செய்தால் தண்ணீர் முடிந்துவிடும், எனவே இவருக்கு தயம்மம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. அல்லது ஒருவர் தனது மனைவியோடு இல்லறத்திலே ஈடுபடுகிறார், எனவே அவருக்கு குளிப்பு கடமையாகி விடுகிறது, எனவே அந்த குளிப்பை நிறைவேற்றுவது கடமை. எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவர் தண்ணீர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருக்கு தயம்மம் செய்து தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கின்றன. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சலுகையாக இதனை வழங்கி இருக்கிறான். அதே தொடர் வசனத்திலே அல்லாஹு தஆலா
கூறுகின்ற போது அதாவது எவ்வாறு தயம்மம் செய்ய வேண்டும் என்பதனை எமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஃபம்ஸஹூ பிவுஜூஹிக்கும், உங்களுடைய முகங்களை தடவிக்கொள்ளுங்கள், வஐதீக்கும், உங்களுடைய 2 கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள், இன்னல்லாஹ கான அஃபூவன் கஃபூரா, அதாவது நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா நமக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது எமக்கு தயம்மம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி தருகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகான முறையிலே தயம்மம் செய்கின்ற முறைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள், தானும் செய்திருக்கிறார்கள். அதே போன்று பிறருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே புகாரி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து, எனக்கு குளிப்பு கடுமையாகிவிட்டது, தண்ணீர் கிடைக்கவில்லை என்று கூறினார். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, உங்களுக்கு நினைவிருக்கிறதா, நானும் நீங்களும் ஒரு பயணத்திலே இருந்தோம், நீங்கள் தொழாமல் இருந்தீர்கள், ஆனால் நானோ மண்ணில் புரண்டு விட்டு தொழுதேன். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கூறிய போது தமது உள்ளங்கைகளால் தரையிலே அடித்து வாயால் அதில் ஊதிவிட்டு 2 கைகளால் முகத்தையும் முன் கைகளையும் தடவி காட்டி, இப்படி செய்வது உமக்கு போதுமே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே தயம்மம் செய்கின்ற முறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நாம் தயம்மம் செய்கின்ற முறைகளை பார்க்கின்ற போது ஆரம்பத்திலே எந்த ஒரு அமலை செய்தாலும் நியத் அவசியமாக இருக்கின்றன. இந்த அடிப்படையிலே தயம்மம் செய்கின்ற போது எங்களுடைய மனதினால் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், அதாவது உதுவுக்கு பகரமாக நான் தயம்மம் செய்கிறேன் அல்லது குளிப்புக்கு பகரமாக தயம்மம் செய்கிறேன் என்ற எண்ணம் தனது உள்ளத்திலே வர வேண்டும். அதற்கு பிறகு பிஸ்மில்லா சொல்லி மண்ணில் அடித்து ஒன்று ஊதிக்கொள்வார், இவ்வாறு ஊதிக்கொள்வார் அல்லது தட்டி கொள்வார். எனவே அதற்கு பிறகு முகத்தை என்ன செய்வது, இவ்வாறு தடவிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு உது செய்கின்ற போது தண்ணீரினால் முகத்தை கழுவாரோ அதே போன்று மண்ணை கொண்டு இவ்வாறு தடவிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 2 கஃப்பையும், அதாவது இடது கையினால் வலது கையினுடைய மேல் பகுதியையும் வலது கையினால் இடது கையினுடைய மேல் பகுதியை இவ்வாறு தடவிக்கொண்டால் போதுமானதாக இருக்கின்றன. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறையாக இருக்கின்றன. எனவே இந்த முறைகளை நாம் சரியான முறையிலே பேணி நாம் அந்த தயம்மத்தை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எமக்கு ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு இதனை தந்திருக்கின்றான். எனவே மேற்கூறப்பட்ட நிலைமைகள் ஏற்படுகின்ற போது நாம் இந்த தயம்மம் என்ற இபாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா கேட்ட விடயங்களை இஹ்லாஸோடு அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.